சரி, நீ ஏற்கனவே கிளம்பிட்டேன்னு நினைச்சா இங்கதான் இருக்கியா? இங்கதான் இருக்கேன். அதான் உங்க ஃப்ரெண்ட் இருக்காளே, அவ குடிச்ச டீ கிளாஸ்ல கழுவுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருந்துச்சு. அப்புறம் எங்க போறது? இப்பவும் நேரா டீ குடிக்கிறதுக்கு கேண்டீனுக்கு தான் போயிருப்பா. உனக்கு அவள பிடிக்கல போல இருக்க. எனக்கா? அப்படிலாம் இல்ல. அவங்கள போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன? ஆனா உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சனேம், நீ என்ன பண்ற? நான் இன்னும் பேசி முடிக்கல. 2 வாட்டி மேல போயிட்டு வரலாம். நம்ம இன்னும் அவங்கள பத்தி பேச வேண்டியது இருக்கு. இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா நீ என்னென்னமோ நினைச்சு உன் மனசதான் குழப்பிக்கிட்டு இருக்க. இதை கேட்டாவது நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ ஜஸ்ட் எனக்கு வெறும் பழைய ஃப்ரெண்டு தான். அது எனக்கு நல்லாவே தெரியுமே. ரொம்ப பழைய ஃப்ரெண்டு தான். கேம்பெயின், கேரவன், ட்ரிப் போனது எல்லாமே தெரியும் எனக்கு. நீ எதுக்காக கோவப்படுற? எனக்கு சத்தியமா புரியல. உனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? இப்ப இதை பத்தியே பேசிட்டு இருந்தா அப்புறம் நானும் நிறைய விஷயங்களை பத்தி கேட்பேன். அப்புறம் நானும் கோவப்படுவேன். ஐயோ, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க இப்படி சிரிச்ச முகத்தோடயே இருங்க. பொண்ணுங்க தான் உங்க பின்னாடி வரதுக்கு இருக்காங்களே. சனேம், மறுபடியும் அப்படி பண்ணாத. இங்க பாரு, நான் போகணும். எனக்கு கான்சர்ட் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோயேன். ஓ, ஐயாக்கு ப்ரோக்ராம்க்கு இப்பவே போய் ஆகணுமா? எதுக்கு அங்கேயும் போய் கடலை போடுதானே? கடலை போடுறதுக்கா? என்னது நீ என்ன சொல்ல வர? புரியல. ஒரு சந்தேகம். நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் மனசு விட்டு நான் பேசினது இல்லன்னு. அது எல்லாமே போய் தானே? இங்க பாரு, பழைய விஷயத்த திரும்பவும் இழுக்காத. போய் தானே? சரி, வச்சுக்கோ. அத பொய்னே வச்சுக்கோ. இப்ப என்ன? அன்னைக்கு நீ கூட தான் எம்ரே கிட்ட சொன்ன, எனக்காவது ஒரு நாள் என்ன விட்டுட்டு போயிருவேன்னு. இல்ல என் காதுல தான் தப்பா விழுந்துருச்சா? இப்ப அத பத்தி நம்ம பேசணும். ஆமா ஆமா, அத பத்தி தான் நாம பேசுறோம். எந்த பொண்ணு வந்தாலும் அவளுக்கு என்ன விட உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கல. ஆமா, இருக்கலாம். அந்த நேரத்துல நீ வந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு என் பின்னாடி ரகசியமா வேலை பார்த்திருக்க. அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? நான் எதையுமே உங்களுக்கு வேணும்னு பின்னாடி பண்ணல. அது எல்லாமே உங்க தம்பி தான் பண்ண வச்சாரு. ஏன் பண்ணனு நீங்க என்ன பேச கூட விடவே இல்ல. ஒரு தடவை என் கண்ணு பார்த்து பேசிருக்கீங்களா நீங்க? நான் பாக்கல. உண்மைதான், நான் பாக்கல. ஏன்னா என்னால பார்க்க முடியல. அதான் உன் கண்ணை பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்கும். புரிஞ்சுதா? மனசு அப்படியே சுக்கு நூறா உடஞ்சிரும். இப்போ வச்சு உனக்கு புரியுதா? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னா என்ன கேட்டா, ஏதோ பிரச்சனை. 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? லிஃப்ட் நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? நான் பயப்படணுமா வேண்டாமா? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் உன் இஷ்டம் தான். யாருமே இல்லையா? நீ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? முட்டாள்தனமா எதுவும் கேட்காத. என்ன கேள்வி இதெல்லாம்? என்ன தப்பா கேட்டேன்னு சொல்றீங்க? நீ என்ன கேட்ட? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படியே கத்திக்கிட்டு இருக்க. யாருமே இல்லையான்னு. எவனாச்சும் இருந்தா என்ன மேடம்னு சொல்லுவானா என்ன? நான் கேட்டதுல என்ன தப்போ எனக்கு தெரியலையே. யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கீங்களா? கத்தாத கத்தாத, தலை வலிக்குது. சொன்னா கேளு. எனக்கு தலை வலிக்குது. கத்தாம இரு. கத்தாத, தயவு செஞ்சு. எனக்கு தலை வலிக்குது. சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா சாமி, இது எலிவேட்டர் தான். சொன்னா கேளு. ஐயோ, என்ன சார் நேம்? உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். முக்கியமான விஷயம் பேசும்போது உனக்கு ஆளே போகாது. இப்ப நான் போலாமா வேண்டாமா? உனக்கு சுயமரியாதை இல்லையாடி? இருக்கா இல்லையா? இல்ல இருக்கா? ஓ ஓ ஜிஜு. ஹலோ உஸ்மான். ஏய் லைலா, எப்படி இருக்க? உன்கிட்ட சிக்கன் இருக்கா? அம்மா 1 கிலோ கேட்டாங்க. இருக்கு, எடுத்து வைக்கிறேன். சரி, உட்கார, டீ குடி. இல்ல பரவாயில்ல, நான் உடனே போகணும். சரி லைலா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது சனம் கூட ஒரு சின்ன சண்டை. அவளோட டாக்குமெண்ட்ஸ் மறைச்சு வச்சு அதனாலயா? சனம் உன்கிட்ட சொன்னாலா? நானா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி உனக்கு புரிஞ்சதா? இல்ல, எனக்கு புரிஞ்சது. அன்னைக்கு நீ எம்ரே கூட போறத நான் பார்த்தேன். அதான் அதே நாள்ல டாக்குமெண்ட்டும் காணாம போச்சு. அதான் யோசிச்சேன், இல்லனா எதுக்கு தேவையில்லாம எம்ரே நம்ம ஏரியாக்கு வரணும்? அவனுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு கிடைச்சிருச்சு. விடு உஸ்மான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இங்க பரல இல்ல, நீ அந்த மாதிரி பண்றவ கிடையாது. உன் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணி அவ மனசை நீ கஷ்டப்படுத்துவே என்ன? இல்ல, இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். லைலா, நீ ரொம்ப நல்லவ. யாருக்காகவும் உன் கேரக்டர் மாத்திக்காத. இங்க பாரு, ஒருத்தவங்களை எவ்வளவு நேசிச்சாலும் அவங்களுக்காக உன் நல்ல மனசை மாத்திக்காத. டே உஸ்மான், ஒரு லாலிபாப். ஓ, நீங்களா? ஓசில கறி வாங்கிட்டு போலாம் தானே இங்க வந்தீங்க? அப்புறமா பாக்கலாம். டேய், கலாச்சதுல காண்டா நாங்க போய் சமாதானப்படுத்து. லைலா, இத மறந்துட்டு போற.
ஓ நான் பணத்தை கொடுக்கல, கொஞ்சம் இரு உஸ்மான். பரவாயில்ல இருக்கட்டும், நான் அங்கிள் கிட்ட வாங்கிக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். உஸ்மானே சத்தியமா முடியலடா. ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்தோன் இருக்கு. சமூக சேவைங்கிறது சும்மா விளையாட்டான விஷயம் இல்ல, போட்டு புளிஞ்சு எடுத்துட்டானுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப கடையை மூடுவ? கொஞ்ச நேரம் ஆகும். என்ன விஷயம்? என்னத்த கொஞ்ச நேரம் ஆகும்? ஏன்னா நீ கறி தானே வெட்டுற. நடு ராத்திரில வந்து கறியை வெட்டி கூட எவனா வந்து வாங்கிட்டு போறானா? பயங்கர டயர்டா இருக்குடா. சீக்கிரமா நாம வீட்டுக்கு போலாம். நீ வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 2 லாலிபப் கூட அதை சாப்பிட்டுக்கிட்டே நான் வீட்டுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் சமத்து புள்ளி அங்க வந்து சமைச்சு கொடு. நான் ஆயா கால் மேல கால் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். முசாஃபர் நண்பா, நீ எப்பவுமே எங்க கூடவே இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்க. என்னடா திடீர்னு குண்டு தூக்கி போடுற? இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? நான் உன்னை ஒரு நண்பனா சகோதரனா பாக்குறேன். அந்த நம்பிக்கையில நான் உன்னை தேடி வந்தா இப்ப என்ன துரத்தி விடுற? இங்க பாரு, எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு இருக்கு. முதல்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை சமாதானப்படுத்த பாரு. இது நீ தானடா உஸ்மானு? நீ யாரா இப்படி பேசுற? டேய் ரைட்டா ரைட்டு. ஒருத்தன் கீழே விழும் போதுதான் அவனுடைய உண்மையான நண்பன் யாருன்னு அவனுக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு உண்மையான நண்பன் எவனுமே இல்ல. முசாஃபர் போடா டேய். முசாஃபர் சொன்னா கேளு. போடா. நான் அப்படி சொல்லல. என்னது இப்படி வேர்க்குது, என்னால மூச்சு கூட விட முடியல. அடைச்சிருக்குல்ல, அப்படித்தான் இருக்கும். எலிவேட்டர் வேலை செய்யாம போனா ஒரு வென்டிலேஷன் வேலை செய்யும். நீ கவலைப்படாத. வேலை செய்யாதுன்னு சொல்லாதீங்க. அப்பவே கீழே போயிருந்தா ரொம்ப சாதாரணமா இங்க இருந்து நீ வெளியில போயிருந்திருக்கலாம். ஆனா நீ சும்மாவா இருந்த? உனக்கு எப்போ வம்பிழுத்தே ஆகணும். இப்ப எப்படி மாட்டிக்கிட்டோம்? நான் யார்கிட்டயும் வம்பிழுக்க மாட்டேன், நீங்க தான் வம்பிழுப்பீங்க. நான் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி நீங்க என்ன மட்டும் குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. சனம் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கேன், நான் இதை பாக்கணும் ப்ளீஸ். அவ்வளவுதான், உடனே போன்ல மூழ்கிடுவீங்க. என் போன்ல பேட்டரி காலி. என் போன்ல சுத்தமா சிக்னலே இல்ல. சுத்தமா இல்ல. மேல லிட் இருக்கு, அதை திறந்து போயிடலாமா? படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? ஹீரோ கன்னோட வருவான், எலிவேட்டர்ல மாட்டிப்பா, அப்புறம் மேல இருக்க லெட்ட ஓபன் பண்ணி எல்லாரையும் ஷூட் பண்ணுவான்ல. அதுக்கப்புறம் டெட் பாடி கூட இது வழியா உள்ள போடுவாங்கல்ல. தெரியல. இது கூட எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? எனக்கு என்னமோ இது திறக்கும்னு தோணுது. சரிம்மா தாயி, திறந்துக்கோ. உன்னை யாரு இப்ப தடுத்தாங்க? நீ திறந்தாலும் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஆமா, நீ இதை எப்படி திறக்க போற? திறந்தாலும் என்ன பண்ண போற? அவங்க கிட்ட தோக்க கூடாதுன்னு நீ என்ன நம்ம பண்ற சனே? முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. வாய மூட. நீயே உன்னை கேவலப்படுத்திக்கிற. சனேம், என்னாச்சு? என்ன? நம்ம இந்த லெட்ட திறக்க ட்ரை பண்ணலாம்ல. நீங்க என்ன தூக்குனீங்கன்னா நான் அதை திறக்க ட்ரை பண்றேன். மறுபடியும் பாரு. உனக்கு இப்ப இதை திறந்தே ஆகணுமா? அது வரைக்கும் என்ன விட போறதில்ல. சரி, நான் உன்னை இப்ப தூக்குறேன். நீ அதை திறக்கிறியா? என்ன சொல்லு. பாரு பாரு, அவன் உன்னை முட்டாள்னு நினைக்கிறான். ஐயோ வேணாம் ஜான், எனக்கு கூச்சமா இருக்கும். வேணாம் 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 ஜான். ஜான் என்ன தொட. சொன்னா கேளு. ஜான் வேணாம் ஜான். சொன்னா கேளுங்க. வேணாம். பிரச்சனை இல்ல, நான் சொல்றது கேளு. சரி சரி, வேணாம் வேணாம், விட்டுரு. சரி வா. இல்ல ஜான், வேணாம். ஓகே 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 ஓகே, விடு. வேற ஏதாவது யோசிக்கலாம். சரி, இப்படி வேணா பண்ணலாம். நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீ என் மேல ஏறிக்கோ. சரி, அப்படி பண்ணலாம். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. உட்காரவா? ஓகே. பார்த்து பொறுமையா, சரியா? ரெடி? வா, இப்ப ஏறு. பாத்து ஏறு. அவ்வளவுதான். நீங்க என்ன பிடிச்சுப்பீங்கல்ல? அப்படிதான். ஜான் சார், என்ன நிக்க முடியல. ரெடியா? ஓகே, இப்ப போலாம். ரெடி. ஒரு கம்பெனி ஓனரே இப்படி நிக்க வச்சிட்டல நீ. என்னால முடியல. என்னாச்சு? நீங்க கொஞ்சம் அசையாம நில்லுங்க. அசையாம தான் நிக்கிறேன். இப்ப நான் இறங்கணுமா இல்ல தூக்கணுமா? சொல்லு, நான் என்ன பண்ணணும்? என்னாச்சு? ஓபன் பண்ணிட்டேன். ஓ, திறந்துச்சா? கழட்டிட்டேன் ஜான் சார். இருங்க, அவ்வளவுதான், கழட்டிட்டேன். என்ன இருக்கு? அப்படி என்னதான் இருக்கு? ஒரு நிமிஷம். சரி, அதை என்கிட்ட கொடு. வேற ஏதாவது? மேல வந்துட்டு அசையாம இருங்க, நான் அப்படியே மேல ஏறேன். சரி, அசையல. வெளிய போக வழி இருக்கான்னு பாக்குறேன். கொஞ்சம் திரும்புங்க ஜான் சார். கொஞ்சம் திரும்புங்க. சரி, இன்னும் கொஞ்சம் திரும்புங்க. போதும். சரி, மேல வந்துட்டா. அப்புறம் என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டே. என்னாச்சு சனன்? திடீர்னு உனக்கு என்னாச்சு? யார்கிட்டதான் அப்படி நீ பேசிட்டு இருக்க? இல்ல, சரி, நீங்க அசையாம இருங்க, அப்படியே இருங்க. வெளியில போக வழி இருந்தா அதை அப்பவே பாத்துருக்கணுமே. என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. அந்த பக்கமா திரும்புங்க ஜான் சார். லெஃப்டா? லெஃப்ட் தான். திரும்புங்க. ஜான், நேரா நில்லுங்க. என்னால நீதான் முடியல. லெஃப்ட் சைடு திரும்ப சொன்னா இப்ப அசையாதங்கற. நான் என்னதான் பண்றது?
ரொம்ப நன்றி சேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. மயக்கம் போட்டுட்டியா? ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? ஜேஜே வா வா உள்ள வா உள்ள வா. செத்து போயிட்டானா? தெரியலையே. மிஸ்டர் எம்ரேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க? லைலா, நீ எனக்கு டைம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்த. அந்த டாக்குமெண்ட்டை என் அண்ணன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மிஸ்டர் எம்ரேன். நான் கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனா இன்னும் என்ன சொல்ல போற லைலா? நான் உன்னை நம்பினேன். எல்லாமே நல்லபடியா முடிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொடுத்த வாக்க காப்பாத்தல லைலா. மிஸ்டர் எம்ரேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. வழி தெரியலையா? ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லு லைலா. லைலா, எதுவும் பிரச்சனையாமா? ராமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர் எம்ரேன். என்னோட பாஸ் தான். நாங்க வேலை விஷயமா பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரிம்மா. மிஸ்டர் எம்ரேன், நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா ப்ளீஸ்? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இத மட்டும் வீட்ல வச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. ஜேஜே ஜேஜே ப்ளீஸ் ஜேஜே, எப்படியாவது கண்ணு திறந்துரு. கண்ணு திற, பயமா இருக்கு ஜேஜே. ப்ளீஸ் கண்ணு திறந்துரு. என் காதுல வெளிப்படுத்தலான்னு வந்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டியே. இங்க பாரு, ஏன் இப்படின்னு பயமுறுத்துற? கண்ணு திற ஜேஜே, எழுந்துரு. அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவளோட பொறியில அவனை சிக்க வச்சுட்டாங்க. என்ன தூக்கத்துல உளறிட்டு இருக்க? கண்ணு திறந்து என்ன பாரு, நான் அயான் வந்திருக்கேன். அவனோட தோலை உரிச்சு சட்டியில போட்டாங்க. ஜேஜே. அதுக்கப்புறம் நீயா? ஐயா, கண்ணு திறந்துட்டியா? ஐயா, ஒரு நிமிஷம், நீ கண்ண மூடு ஹையான், நீ கண்ண மூடு. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நீ நேர்ல பார்க்க கூடாது. கண்ண மூடுன்னு சொல்றல. நான் ஏன் கண்ணு மூடணும்? சொன்னா கேளு, கண்ண மூடு. கண்ண மூடு, மூடுன்னு சொல்றல. ஐயோ சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த எனக்கு தான் சர்ப்ரைஸ் ஆயிடும் போல இருக்கு. ஆமா, இது வேற, இந்த பொம்மை வேற தூக்கி போடு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயோ, இன்னொரு ஐட்டம். உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ மயக்கம் போட்டு விடுவேன்னு நினைக்கவே இல்ல. பின்ன என்ன பூத மாதிரி வந்து பின்னாடி நின்னு கத்தனா யார் தான் மயக்கம் போட்டு கீழே விழ மாட்டாங்க? எனக்கு சின்ன விஷயத்த பார்த்தாலே பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஜே நீ எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டேன். ஆனா நான் தான் அது எல்லாத்தையும் ஏற்கனவே பாத்துட்டேனே. என்னத்த பார்த்த? அதான் இங்க ஒரு தலகாணி இருந்துச்சு, அதுல என் போட்டோ இருந்துச்சு. அப்புறம் ஒரு டிஷர்ட்டையும் பார்த்தேன், ஒரு மகையும் பார்த்தேன். அடிக்கு இருக்கு பயமுள்ள. நீ கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அத ரப்பர் போட்டு அழிச்சிட்டு நம்ம வேற ஏதாவது பேசலாம். அது வந்து நான் உனக்கு கேக் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு ஹார்ட் ஷேப்ல பீட்சா கிடைக்கல, அதான் இந்த கேக்கே வாங்கிட்டேன். ஏன் ஹார்ட் டேமேஜா இருக்கு? ஹார்ட் ஷேப்ல தான் இது இருந்துச்சு, அப்புறம் தான் விழுந்துருச்சு. இப்ப குடல் மாதிரி இருக்க. அதுவும் நல்லது தானே, டைஜஷனுக்கு நல்லது இல்ல. ஐயோ சரி, அப்போ நாம இதுக்கு மேல காத்திருக்க வேண்டாம். இந்த குடலை வெட்டலாமா? ஐயோ, என்ன இது வரையா? ஓ, ஐயோ, கீழே போயிடுச்சு. பரவாயில்ல விடு. பெட்டிக்குள்ள கடந்ததெல்லாம் இப்ப செதறி கிடக்குது. ஏன் தான் உள்ள எடுத்து வைக்காம இருந்தோமோ? பாருமா, அதான் நான் சொன்னல,
இது வேஸ்ட்னு ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தான் ஏதாவது துருத்துருன்னு பண்ணிட்டே இருக்கணுமே. நீ நிறைய தமிழ் படங்கள்லாம் பார்த்து கெட்டு போயிருக்க. ஆனா சினிமா வாழ்க்கை மாதிரி இல்ல, நிஜ வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இத வேற பிச்சுட்ட நீ. ஆனா படத்துல மட்டும் அவங்க எப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஏன்னா அது தெரியல. படமா, வெறும் படம் மட்டும்தான். அந்த காலத்து எலிவேட்டர்ல அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் புது டைப், இது இப்படித்தான் இருக்கும். புரியுதா? சரி, எப்படியும் ராத்திரி முழுக்க இங்கதான் தங்கணும் போல இருக்கு. எப்படியும் அவங்க காலையில வந்தாதான் நம்ம வெளியில போக முடியும். காலையில ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கா? ரொம்ப நேரம் இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா? இங்க நம்ம கேம் ஆடுற அளவுக்கு எதுவுமே இல்ல சனே. நாம வேணும்னா தூங்கலாமே. தூங்கணுமா? ஆமா. நான் டென்ஷனா இருந்தா தூங்க மாட்டேனே. தூங்கிட்டாரா? நிஜமாவே தூங்கிட்டாரா? எழுந்துறீங்க. அது வந்து நம்ம தூங்க வேணாம். நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமே. நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் பேசி பார்க்கலாம். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னோட கட்டில் கடியில புலி இருக்குன்னு நம்பிட்டே இருந்தேன். அது உண்மைன்னு கூட நான் போய் பார்த்ததே இல்ல. ஆனா புலி இருக்குன்னு நான் நம்பிட்டே இருந்தேன். அப்படியே கட்டில இருந்து குதிச்சிருவேன். என் காலை நான் தூக்கி கீழே போடவே மாட்டேன். பாஞ்சிருவாங்கிறதுனாலயா? ஆமா, ரொம்ப பயப்படுவேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. எனக்கு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. வீட்ல உள்ள செவத்துல நேரா சைக்கிள்ல போய் அப்படியே முட்டிட்டேன். செவரு ஒரு 2 மீட்டர் இருக்கும். என்ன? எதுக்கு? அது என்னோட சின்ன வயசுல வெறும் சோடாக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட்டு கட்டினேன். ஒரு தடவை கமிட் ஆயிட்டேன்னா அப்புறம் என் பேச்ச நானே மீற மாட்டேன். அதான். சரி, ஜெயிச்சீங்களா? பின்ன ஜெயிக்காம எப்படி? ஜெயிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா செம்மையா தண்டனையும் கொடுத்தாரு. 3 நாள் வீட்லயே உட்கார வச்சு சோடா மட்டும் குடிக்க சொன்னாரு. அது நான் பாட கத்துக்கிறதுக்காக. இருந்து நீங்க எதுவும் கத்துக்கவே இல்ல போல இருக்கு. கேக்கு எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் கிளம்புறேன். எங்க போற? இதான் உன்னோட வீடு ஜேஜி. அது இந்த வீட்ல நான் வாடகைக்கு இருக்கேன். இது வாடகை ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் இங்க இருக்கேன். எப்போ வேணா காலி பண்ணிடுவேன். ஓகே ஜேஜி, இங்க பாரு, எனக்கு உன் நிலைமை புரியுது. உன்னோட அந்த பயம், இந்த லவ் பத்தினது எல்லாமே எனக்கு புரியுது. நீ மட்டும் இல்ல, எனக்கும் அதே நிலைமை தான். இனிமேலாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி போகாம ஒன்னா இருக்கலாமே. அது எப்படி முடியும்? நான் தான் உன்னை பார்த்தாலே ரொம்ப பயந்து ஓடி போயிடுறேனே. அச்சோ, இங்க வா, இங்க வா. வாயெல்லாம் சாக்லேட்டா இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இரு, உன் வாயிலையும் சாக்லேட் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நான் நல்லா தொடச்சு விடுறேன். இரு. அது வந்து சுச்சு, பேசாத. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு மத்தவங்கள முதல்ல ரிலேஷன்ஷிப் வேண்டாம். சும்மா சண்டை போட்டுட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி சண்டை போட்டாலும் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும். ரிலேஷன்ஷிப்பா? என்ன ஓதுடா. இல்ல அதெல்லாம் வேணாம். அது கண்டிப்பா சண்டையில தான் முடியும். அதெல்லாம் வேணாம், விடு. கொஞ்ச நேரத்துல மாற பார்த்தனே. ஜே, நம்ம வேணா எப்படி பண்ணலாமா? நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்னா மத்ததும் தானா வரும். அதோட நமக்கு எந்த விதமான பிரஷரும் இருக்காது. எங்க போனா என்ன பண்ற கேள்விகள் கேட்க தேவையில்ல. நிம்மதியா இருக்கலாம். அப்படியே சொல்ற? இதுல நல்ல லாஜிக் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு நானும் ஒத்துக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். வேண்டாம், நான் தான் கிளம்பணும். ஆமா, இது ஏன் வீடாச்சு, நான் எப்படி போக முடியும்? சும்மா ஜோக் பண்ண நீ சிரிக்கிறேன்னு பார்த்தேன். நான் அப்புறம் கால் பண்றேன். சரி, நானே திறக்கிற கையிட. நீ போயிட்டு வா. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். ஓகே ஓகே. அப்ப சனி மட்டும் அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கலனா நீ என்னோட அண்ணன் கிட்ட சொல்லிருக்க மாட்டே, அப்படிதானே? கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன் மிஸ்டர் எம்ரே. என்ன நம்புங்க, எனக்கு வேற வழி தெரியல.
இல்லனா என் தங்கச்சியை நான் இழந்திருப்பேன். எனக்கு நல்லா புரியுது லைலா, உனக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா. எனக்கு அப்ப அது சரின்னு பட்டதால தான் பண்ணேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க மிஸ்டர் எம்ரே. உங்க மனசை உடைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உங்க வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க நல்லவர்னு தான் என்னோட மனசு சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது. சரி, அழுகாத, கண்ணை துடைச்சுக்கோ. என்ன மன்னிச்சிடுங்க. சரி, இனிமே நீ அழக்கூடாது லைலா. இதுக்கப்புறமாவது உண்மையை மறைக்காம தைரியமா உங்க அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இது கஷ்டம் தானே எனக்கு தெரியும். ஆனா ஜான் சார் நிச்சயமா உங்களை புரிஞ்சுப்பாரு. ஆனா அவங்க முதல்ல ரிலீஸ் பண்ண ஆல்பம் தான் செம்மையா இருக்கும். அவங்க கிட்ட நிறைய அக்கோஸ்டிக் ஆல்பம்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் எவ்வளவு ரசிச்சிருப்பேன் தெரியுமா? என்கிட்டயும் ஒரு சிடி இருந்துச்சு. ஆனா நான் அதை எப்பயோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பத்திரமா வீட்டுல வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேளு, தரேன். நான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் நின்னுட்டு இருக்கேன். சனீம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்காக? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், நீ அன்னைக்கு என் வீட்டுக்கு அந்த ஃபைலை கொண்டு வந்தப்போ அதுக்குள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கணும். ஆனா அது காணாம போச்சு. அப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி, அவன் கொடுத்த ட்ரெஸ், இதெல்லாம் நான் தான் சொன்னேனே, அதை நீங்க தான் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைச்சேன். தெரியும், எனக்கு தெரியும் சனீம். அது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்கன்னு நினைச்சேன். நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். எவ்வளவு சந்தோஷம்னா அதை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். தெரியும், இது கஷ்டம் தான் எனக்கு தெரியும். ஆனா நான் அதை நம்பினேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன். தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் சனீம். நான் தான் எதையும் கேட்கல, உன்னை நம்பல. எல்லாமே என் தப்பு தான். அழாத சனீம், ப்ளீஸ். இனிமே நான் இதை பத்தி கேட்கவே மாட்டேன். நாம இதை பத்தி பேசணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு, சரியா? நான் இப்ப ஆசைப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியம். எனக்கும் அப்படித்தான். சனீம், சொல்லுங்க ஜான். உன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கெல்லாம் இப்பதான் நீங்க... எனக்கு தெரியும், தெரியும். நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் மனசாரதான் சொன்னேன். எல்லாமே உண்மைதான். நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவ தான். நானும் நீ சொல்ல வந்த எதையுமே கவனிக்கலதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாம மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனா ஆனா ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான். சனீம், எனக்கு உன் மேல மறுபடியும் நம்பிக்கை வரணும்னா, நான் மறுபடியும் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கணும்னா, என் இதயத்தையும் உன்கிட்ட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டம். கஷ்டம் தான், புரியுது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நீ என்னைக்கும் எனக்கு ஃப்ரெண்டா மட்டும் வேணும்.
ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? நான் அனுபவிச்ச அந்த நாட்கள், உங்க கூட பேச முடியாம, உங்களை பார்க்க முடியாம, உங்க குரலை கூட கேட்க முடியாம என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அப்புறம் நான் உங்க கூட இப்படி நின்னு பேசுவேன்னு என் கனவுல கூட நான் நினைச்சதே இல்ல. எங்க எலிவேட்டர்லயா? இல்ல, அதாவது மனசு விட்டு உண்மையா இதையும் வேணும்னு சேர்த்துக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இப்படி இருந்துட்டா சந்தோஷம்தான். ஏன்னா நமக்குள்ள இருக்க நட்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னாச்சு? இப்ப வேலை செய்யுது போல. அப்ப தப்பிச்சிட்டோமா? ஆமா. சார் நீங்க இதுக்குள்ளதான் இருந்தீங்களா? ஆமா, இதுக்குள்ளதான். எங்களுக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆமா, நானும் வெளியதான் இருந்தேன். ஆனா எதுவும் கேட்கலையே. சரி, உள்ள வந்தப்போ அலாரம் லைட் அடிக்கிறத பார்த்தேன். சூப்பர். எனிஹா, தேங்க்ஸ். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் எங்க தப்பா எடுத்துக்க போறேன்? ஒண்ணும் இல்ல. சரி, இதெல்லாத்தையும் நாளைக்கு செக் பண்ணிருங்க. அப்புறம் இந்த கவரையும் மேல வச்சிருங்க, ஏன்னா இதை நான் உருவிட்டேன். கண்டிப்பா சார், நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஆரம்பத்துல ரொம்ப பயந்து போயிருந்தேன். அப்படியா? அதுக்கப்புறம் போக போக அதுவே பழகிடுச்சு. உண்மையாவா? அதுக்கப்புறம் யோசிச்சோம் இந்த கவரை கட்டினா மேல் வழியா போய் எஸ்கேப் ஆயிடலாம். அதான் நான் தான் சொன்னேன்ல, ஏன்னா புது எலிவேட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி சார் ஃபெசிலிட்டி நீங்க இல்ல. வெளியே வரீங்களா? வரேன். சனேம், லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறதே உனக்கு பிடிச்சிருக்கு போல. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் கொஞ்சம் தைரியசாலி, அதனால தப்பிச்சிட்டேன். சரி, போலாமா? டைம் என்ன? ராத்திரி 2 மணி ஆகுது. என்ன ஐகான் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவ தூங்கி இருப்பா. போய் கதவை தட்டு, திறப்பா. இல்ல, அவ எழுந்திருக்கவே மாட்டா. என்னால இப்ப அவ வீட்டுக்கு போக முடியாது. சரி, உன் வீட்டுல ஒண்ணு நான் டிராப் பண்றேன். அது ஓகே தானே? சாவி உங்ககிட்ட தானே இருக்கு? இருக்கு. ஆனா நான் என் அப்பா கிட்ட ஐகான் வீட்டுல தங்குறேன்னு சொல்லிட்டேன். இப்ப மாட்டேன்னா என்ன திருட்டு வேலை பாக்குறேன்னு என்னைய கேள்வி கேட்பாங்க. ஏதாவது திருட்டுத்தனம் பண்றியா? என்ன திருட்டுத்தனம் பண்ண ஜான்? நான் தான் ஏதோ எலிவேட்டர் உடைச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. அது எலிவேட்டர் ஏற்கனவே வேலை செய்யல. 2 பேரும் மாறி மாறி பட்டன் அழுத்தினால அது வேலை செய்யாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நக்கல் தானே உங்களுக்கு? ரொம்ப தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏறுங்க மேடம். என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹோட்டலுக்கு போகணும்னு நான் சொன்னேன். இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல. அது கம்பெனி பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, என்ன கொண்டு போய் நீங்க அங்க விட்டுருங்க. நாளைக்கு காலையில நான் ரெடி ஆகி நேரடியா ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, என் வீட்டுக்கே வா. உங்க வீட்டுக்கா? எதுக்கு அதெல்லாம்? நான் வரல. அதெல்லாம் இல்லம்மா, அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. என்ன சொன்னேன்? ஷோ. அது முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன் முடியாது? அது முடியாதுன்னா முடியாது. நான் தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் இங்க வந்து பாரு, ரொம்ப சீன்லாம் போட்டுட்டு இருக்காத. வந்து கார்ல ஏறு, வா. சொன்னா கேளு, சீக்கிரம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. நிஜமாவா? நீங்க சொன்னா சரிதான். ஆசைய பாத்தியா? ஓகேவா? ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்பவே. ஆமா, எனக்கு செமையா பசிக்குது. உனக்கு? எனக்கும் பசிக்குதுதான். ஆனா இப்ப எதுவும் சாப்பிட முடியாதுல்ல. சாப்பிட முடியாதா? உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இதான் பிரச்சனையே. இந்த நேரத்துல இதை சாப்பிடக்கூடாது, அந்த நேரத்துல அதை சாப்பிடக்கூடாதுன்னு. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, சாப்பிடுறேன். உங்க ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கான்னு பாக்கட்டுமா? ஃப்ரிட்ஜெல்லாம் வேணாம், கிச்சன் பக்கமே போகாத. ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? இப்ப ஆர்டர் பண்ணவா? எதுக்கு சமையல்லாம் பண்ணிக்கிட்டு? பீட்சா சாப்பிடலாமா? சாப்பிடலாம், இது நல்ல ஐடியா தான். ஆனா பீட்சா ராத்திரி சாப்பிட்டா அது ஜீரணமாகுமா? சரி, பாஸ்தா சாப்பிடலாம், சாஸோட. பாஸ்தாவும் அதே மாதிரி பீட்சா மாதிரி தானே? அது
இதெல்லாம் சாப்பிட்டா நைட்டு ஜீரணம் ஆகாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஜீரணிக்கிற சக்தியே கிடையாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் உனக்காக தான் சொல்றேன். உனக்கு தான் கஷ்டமாயிட போகுது அதான். உனக்கு என்னப்பா கடப்பாறைய கொடுத்தாலும் பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்டுருவ. லைட்டா ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமே, சூப் அந்த மாதிரி ஏதாவது. இந்த டைம்ல சூப் குடிச்சா நல்லா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். சூப்பா? வீட்டுக்கு வரதுக்குள்ள அது சில்லுன்னு ஆயிடும்ல. பாஸ்தா. பாஸ்தா தான் வேணுமா? உனக்கு பெட்டர் மேக்ஸ் லைட்டே தான் வேணும். சரி விடு, தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ முதல்ல போன் எடுத்து பாரு. முதல்ல ஹோட்டல்ஸ்லாம் திறந்திருக்கான்னு பார்க்கணும். இது க்ளோஸ்டு, இதுவும் க்ளோஸ்டு, இது கூட க்ளோஸ்டு. நம்ம தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் போல. இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல, இந்த கடையில தான் ஆர்டர் பண்ணணும் போல. ஆனா இதுவும் நல்லா இருக்க பாரு. இங்க நிறைய ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஆர்டர் பண்ண குடு. அதுதான், அதே தான். நீ பீட்சா வேணும்னு கேட்ட, ஆனா இந்த சாண்ட்விச்சை பத்தியா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குல்ல. இனிமே இங்கதான் ஆர்டர் பண்ணும். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. செம்மையா இருக்குல்ல? ஆமாங்க. அதே நேரத்துல நீ டீ போடுறதும் நல்லா இருந்தது. சாண்ட்விச்சும் டீயும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நல்லாதான் இருக்கு. சரி, உனக்கு டீ வேணுமா? ஊத்துட்டுமா? திரும்பவும் டீயா? ஆமா, உனக்கு வேணுமா என்ன? எனக்கு நீங்க போடுற டீயை குடிக்கணும் தான் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப தூங்கி ஆகணும். டீ குடிச்சா தூக்கம் வராதுல. ஆமா, உனக்கு இப்ப தூக்கம் வந்துச்சுன்னா நீ கண்டிப்பா டீ குடிக்காம தான் இருக்கணும். சரி, நீ போய் படுத்துக்கோ. சரி வா. கொஞ்சம் இருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, ஃப்ரெண்ட்ஸா? எதுக்காக கேட்ட? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆமா, அது வந்து வேணா எதுவும் பேசிடாதீங்க, எனக்கு புரியுது. நான் இங்க சோஃபாலே படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது போதும், இந்த இடம் எனக்கு போதும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இங்கேயே படுத்துப்பேன். இங்க பாருங்க, இங்கேயே தலைவாணி இருக்கு. எனக்கு ஒரு பிளாங்கெட் மட்டும் கொடுங்க, போதும். என்னாச்சு உனக்கு வெக்கம் வந்தா போதுமே, எதையாவது பண்ணிட்டு இருப்பிய. வா, என்னதெல்லாம் வா. கெஸ்ட்டுக்கு இங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க ஒரு நல்ல பெட் இருக்கு. வா, அது ரொம்ப நல்லா பெருசாவும் இருக்கும். அங்க நீ நிம்மதியா படுத்துங்களாம். லேடிஸ்க்கான க்ளோத்ஸும் இருக்கு. ப்ளீஸ், இங்க நீ படுக்காத. உனக்கு இது செட் ஆகுது, புரிஞ்சுக்கோ. வா, சோஃபால யாராவது படுத்துங்குவாங்களா? வா. சரி, நீங்க என்ன இவ்வளவு கேக்குறீங்க? ஆமா, நான் கேக்குறேன்ல. வா, உள்ள கெஸ்ட்டுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. வா, வேணும்னா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, இல்லனா அது இங்கே இருக்கட்டும். சீக்கிரம் வா. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்குமா? வா, அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா. வீட்டுக்கு வர பொண்ணுங்களுக்கு எல்லாம் டிஷர்ட் எடுத்து கொடுப்பீங்கல்ல, அது இங்கதான் இருக்கான்னு நான் பாக்குறேன். வர எல்லா பொண்ணுங்களுக்கும் டிஷர்ட் கொடுப்பானோ? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி என் பின்னாடி பேசாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மன்னிச்சிருங்க, எல்லாமே கேக்குது. அப்ப இங்க ஒரே ஒரு டிஷர்ட் தான் இருக்குல்ல? வர பொண்ணுங்களுக்குலாம் அதை மட்டும் தான் கொடுப்பீங்க. என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் எதுக்கு பொண்ணுங்களுக்கு டிஷர்ட் எல்லாம் தரணும்? என்ன சொல்ல வரைய தெளிவா சொல்லு. சரி, அதை விட உனக்கு இது செட் ஆகுமேன்னு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். இதோ இதுவும் தான். இது என்னோட ஃபேவரட் ஜாக்கெட், குளிர்ந்துச்சுன்னா போட்டுக்கோ. அப்புறம் இதுவும் தான், உனக்கு டூத் பிரஷ், உன் பல்ல நீயே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நன்றி. அப்புறம் வேற என்ன இருக்கு? இதோ பிளாங்கெட் இருக்கு, பில்லோஸ் இருக்கு. பிடிக்கலனா அங்க கிளாசெட்ல இன்னொன்னு கூட இருக்கு. இல்ல, இதுவே போதும் எனக்கு. அப்புறம் பாத்ரூம்ல டவலும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோ. இதுக்கு மேல உனக்கு வேற எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இதே போதும், நான் தூங்கிக்கிறேன். சரி. ஆமா. குட் நைட் சார். குட் நைட் ஜான். நல்லா படுத்துங்க. நீங்களும் தான். காலையில வந்து எடுப்புறேன்.
கேட்க மாட்டாரு. அதை பத்தி நம்ம பேசக்கூட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் திருப்புங்க, இன்னும் கொஞ்சம். சரி சரி, மேல வந்துட்டா அப்புறம் என்ன பண்ண போற? வாய கொஞ்சம் மூடுறியா? என்னாச்சு சனம், ஏன் இப்ப கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க. அத பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்கா தூங்க. நீ எதுக்கு இங்க வந்த? தேவையில்லாம கனவு காணாதுன்னு சொல்றதுக்கு வந்த. அவன் கொடுத்த டிஷர்ட்ட போட்டிருக்க. ஒழுங்கா தூங்கு, காலைல எழுஞ்சோனே வீட்டுக்கு ஒழுங்கா போயிடு. நீ வாய மூடுறியா? நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். தேவையில்லாம என்ன குழப்பாத. உன்னால எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. பாரு, ஒழுங்கா நான் தூங்கி இருப்பேன். இப்ப எனக்கு தூக்கமும் போயிடுச்சு. தூக்கம் போயிடுச்சே. ஐயோ, ஒண்ணு பண்ணலாம். அக்காக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்ல ஏதோ அனுப்ப வேணாம். ஐயான் கிட்ட சொல்லலாம். சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜர் வர என்கிட்ட இல்லையே. ஜான் கிட்ட சார்ஜர் இருக்குமா? வேற என்ன பண்றது? அவர்கிட்ட தான் கேட்டாகணும். ஆனா இந்த நேரத்துல அவர்கிட்ட போய் கேட்கணுமான யோசனையா இருக்கு. எனக்கு போய் கேட்கவே இஷ்டம் இல்ல. ஜான், 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 ஜான். ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு பயப்படுற நீ? உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா என்ன? சொல்லு. என்ன, உனக்கு ஏதாவது வேணுமா? நான் என்னோட சார்ஜரை கொண்டு வர மறந்துட்டேன். அதான் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கலாமே தான் இங்க வந்தேன். இருக்கு. இங்க எல்லாமே டிராயர்ஸ்ல இருக்கு. நீயே வந்து எடுத்துக்கோ. ஒழுங்கா பெட்லயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கலாம். மேல இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ. அதான். வேற ஏதாவது வேணுமா? குட் நைட் ஜான். ஓகே, குட் நைட் தென். போய் தூங்கு. உனக்கு கூச்சமாவே இல்ல? அவனை அப்படி போய் பாக்குற? நான் யாரையும் பாக்கலையே. நீ பார்த்த. ஆமா பார்த்த. நான் பாக்கல. முதல்ல என்ன குழப்பறத நிறுத்த. ஐயோ, போன சார்ஜ் போடணும்ல. சார்ஜர் போடுற சாக்கெட் எங்க இருக்க? கீழே இருக்குமோ? எல்லாத்தையும் கேட்டுட்டு சார்ஜர் போடுற சாக்கெட் எங்க இருக்குன்னு நான் கேட்கல. எங்க இருக்குது?